வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பேசப் போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு மூலையில ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்விதான். இந்த காலத்துல செல்ஃப் கேர், வெல்னஸ், ஃபிட்னஸ்னு உடம்ப நல்லா பாத்துக்கிறதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கெடுறோம். ஆனா ஒரு கட்டத்துல நாம உடம்ப ரொம்ப அதிகமா பாத்துக்கிறோமோ, நம்ம கவனம் மொத்தம் உடம்பு மேலேயே போயிடுதோன்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி. தலைப்பு உடலை அலங்கரித்தல். இது மேலோட்டமா பார்க்கறதுக்கு சிம்பிளா தெரிஞ்சாலும் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நம்ம உடம்பு மேல வச்சிருக்கிற கவனம் தான் ஒரு பெரிய குண்டைய தூக்கி போடுது. வாங்க இந்த அதிரடியான கருத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். இந்த தியானம் ஆரம்பிக்கிறதே ஒரு வித்தியாசமான பிரார்த்தனையோட தான். உடல் ஞாபகம் மறந்து போகவும் பரபோதம் மேலோங்கவும் இறைவா எனக்கு நீ அருள் புரிவாயாக. ஒரு நிமிஷம். இதை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. கடவுளே என் உடம்ப மறக்கவே அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? இது தற்கொலை என்ன மாதிரி இல்லையா? ஆரோக்கியமா இருக்கணும், அழகா இருக்கணும்னு கேக்குறத விட்டுட்டு உடம்பையே மறக்கணும்னு கேக்குறது, இது என்ன மாதிரியான பார்வை? நீங்க கேட்ட கருதி ரொம்ப சரி. முதல் தடவை படிக்கிற யாருக்குமே இந்த எண்ணம் தான் வரும். ஆனா இது உடம்ப வெறுக்க சொல்ற பிரார்த்தனை இல்ல. இது நம்மளோட மனசுல ஓடுற ஒரு சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ண கேட்கிற ஒரு கோரிக்கை மாதிரி. யோசிச்சு பாருங்க, நம்ம மனசோட ஆபரேட்டிங் சிஸ்டம் முழுக்க முழுக்க நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு தப்பான கோட் மேல தான் இயங்கிட்டு இருக்கு. தப்பான கோடா? புரியலையே. ஆமா, உடல் ஞாபகம் அப்படின்னா நான் இந்த உடம்பு, இந்த உடம்போட தேவைகள் தான் என் தேவைகள், இதுக்கு வர்ற வழி தான் ஏன் வழின்னு நாம நம்மளையே இந்த உடம்போட அடையாளப்படுத்திக்கிறது. இதுதான் அந்த ஃபால்ட்டி கோட். ஆனா பிரார்த்தனையில கேட்கப்படுற பரபோதம் அப்படிங்கிறது இதை தாண்டின ஒரு உயர்ந்த பிரக்ன நிலை. அந்த நிலையில நான் வெறும் உடம்பு மட்டும் இல்ல, இதை விட பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற புரிதல் வரும். ஸோ இந்த பிரார்த்தனை எனக்கு உடம்பு வேணான்னு சொல்லல, நான் உடம்பு மட்டுமேங்கிற இந்த தப்பான ஐடியால இருந்து என்னை வெளியே கொண்டு வா அப்படின்னு தான் கேட்குது. இது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி. ஓகே, ஓகே. இப்போ புரியுது. இது ஒரு டெத் விஷ் இல்ல, ஒரு ஐடென்டிட்டி அப்கிரேட். சரி, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் பத்தி பேசிட்டோம். அடுத்த வரியே உடல் பற்று வைத்திருப்பவனே உடலை அலங்கரிக்கிறான் அப்படின்னு ரொம்ப நேரடியா சொல்லுது. இது கொஞ்சம் கடுமையா இல்லையா? அப்போ மேக்கப் போடுறவங்க, ஜிம்முக்கு போறவங்க, நல்லா ட்ரெஸ் பண்றவங்க எல்லாருமே பற்று வச்சிருக்காங்கன்னு அர்த்தமா? இது ஒரு நல்ல கேள்வி. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை அலங்கரிக்கிறான் என்பதை விட பற்று அப்படிங்கிறது தான். உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதையோ ஆரோக்கியமா பாத்துக்கிறதையோ இந்த வரி தப்பு சொல்லல. ஆனா நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அந்த நோக்கம் என்னன்னு தான் இது கேள்வி கேக்குது. அதாவது செயலை விட செயலுக்கு பின்னால இருக்கிற ஒய் தான் முக்கியம்னு சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கணும்னு உடற்பயிற்சி செய்யலாம். இன்னொருத்தர் மத்தவங்க முன்னாடி தான் உடம்ப காட்டி பெருமைப்படணும்னு செய்யலாம். ரெண்டுமே ஒரே செயல்தான், ஆனா நோக்கம் வேற. இந்த உடம்பே நான் தாங்கிற ஆழமான பற்று இருக்கும்போது அந்த அலங்காரங்கிறது வெறும் அழகுக்காக இல்லாம நம்மளோட பயத்தையும் பாதுகாப்பின்மையும் மறைக்கிற ஒரு கருவியா மாறிடுது. வயசான தோற்றம் வந்துருமோங்கிற பயம், மத்தவங்க நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களோங்கிற பயம், இந்த பயம்தான் நம்மளை இன்னும் இன்னும் அலங்காரம் பண்ண தூண்டுது. அது ஒரு விதமான அடிமைத்தனம் மாதிரி. ஆ, சரி. இந்த பற்று தான் பிரச்சனைன்னு வச்சுப்போம். ஆனா இந்த ஆதாரம் அதோட நிறுத்தல. அடுத்த வரியில பாபங்கள் அனைத்தும் உடல் பற்று நின்று உதிக்கின்றனன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்த பிரபஞ்ச பிரச்சனையா மாத்துது. இது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இல்லையா? உடம்பு மேல இருக்கிற ஆசைக்கும் பொய் சொல்றதுக்கோ திருடுறதுக்கோ என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இங்கள பாபம் அப்படிங்கிற வார்த்தைய நாம மத ரீதியா பார்க்காம நமக்கு துன்பத்தையும் சிக்கரையும் உருவாக்குற எல்லா செயல்களையும் குறிக்கிற ஒரு வார்த்தையா எடுத்துக்கணும். அந்த அர்த்தத்துல பார்த்தா இது ரொம்ப லாஜிக்கலானது. ஒரு சங்கிலி தொடர் மாதிரி யோசிச்சு பாருங்க. நான் இந்த உடம்புங்கிற பற்று ஆழமாக ஆழமாக இந்த உடம்ப சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசை வருது. புலனின்பங்களை தேடி ஓட ஆரம்பிக்கிறோம். சரி. உடம்ப பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வரும்போது நோய், முதுமை, மரணம் பத்தின பயம் தானா வந்துடுது. மத்தவங்களோட உடம்போட நம்ம உடம்ப ஒப்பிட்டு பார்க்கும்போது பொறாமை, போட்டி, அகங்காரம் எல்லாம் வரிசையில நிக்குது. இப்போ சொல்லுங்க, இந்த ஆசை, பயம், பொறாமை, அகங்காரம் இதுல இருந்து தானே பொய், ஏமாத்துறது, கோவம், பேராசைன்னு எல்லா எதிர்மறை குணங்களும் கிளம்புது. சோ இந்த வரி என்ன சொல்லுதுன்னா, எல்லா பிரச்சனைக்கும் நீங்க வேற எங்கேயோ மூல காரணத்தை தேடாதீங்க, அதோட ஆணிவேர் நான் இந்த உடம்புன்னு நீங்க தப்பா உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டதுல தான் இருக்குன்னு சொல்லுது. வாவ்!
இப்படி ஒரு செயின் ரியாக்ஷனா யோசிச்சா இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு சின்ன மனோபாவம் இல்ல, நம்மளோட எல்லா உணர்ச்சிகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்துற ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் மாதிரி. கரெக்ட். இப்போ இருக்கிற ஃபிட்னஸ் ட்ராக்கர் கலாச்சாரத்தை எடுத்துக்கங்களேன். நம்ம இதய துடிப்பு, தூக்கம், நடந்த ஸ்டெப்ஸ்னு எல்லா டேட்டாவையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான். ஆனா சிலருக்கு அதுவே ஒரு மன அழுத்தமா மாறிடுது. டேட்டா கொஞ்சம் கம்மியானா பதட்டமாகிடுறாங்க. அவங்க ஆரோக்கியத்துக்காக வாழாம அந்த டேட்டாவுக்காக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது இந்த காலத்து உடல் பற்றுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரி, இந்த நோய்க்கான மூல காரணத்தை இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கான மருந்து என்ன? இதுல இருந்து வெளியே வர்றது எப்படி? இந்த தியானம் உள்ளம் பரிபக்குவம் அடையும் அளவு உடலை பற்றிய எண்ணம் மறைந்து போகிறதுன்னு ஒரு நம்பிக்கையான விஷயத்த சொல்லுது. பரிபக்குவம்னா என்ன? வயசாகிறதா? இல்லவே இல்ல. இங்க பரிபக்குவம்னு சொல்றது ஆன்மீக முதிர்ச்சிய, அதாவது ஞானம் தெளிவடைறது. அனுபவங்கள் மூலமாகவும் சுய விசாரணை மூலமாகவும் எது நிரந்தரம் எது தற்காலிகம்னு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு வர வர உடம்போட தோற்றம், வசதி, பாதுகாப்பு பத்தின எண்ணங்கள் தானாவே அதோட முக்கியத்துவத்தை இழந்துடும். இது நாம முயற்சி பண்ணி அடக்கிற விஷயம் இல்ல. ஒரு மாம்பழம் எப்படி தானா பழுக்குதோ அந்த மாதிரி இயல்பா நடக்கிற ஒரு மாற்றம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுதே. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, உடல் வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் பொழுதும் உடலை பற்றி எண்ணாதிருப்பவனே நல்ல ஆத்ம சாதகன் அப்படின்னு. ஒரு நிமிஷம், உடம்ப பத்தி நினைக்காம எப்படி வாழ முடியும்? வண்டி ஓட்டும்போது, சாப்பிடும்போது, ஆபத்து வரும்போது உடம்ப பத்தி நினைக்கலனா அது ஆபத்துல முடியுமே. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தெரியலையா? நிச்சயமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உடம்ப பத்தி நினைக்காம இருக்கிறதுன்னா உடம்ப கவனிக்காம குப்பையில போடுறதுன்னு அர்த்தம் இல்ல. இங்கதான் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு காரை ஓட்டிட்டு போறீங்க. அந்த காருக்கு பெட்ரோல் போடுவீங்க, சர்வீஸ் பண்ணுவீங்க, சுத்தமா வச்சுக்குவீங்க. ஆனா ஒருபோதும் நான் தான் இந்த காருன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க, இல்லையா? அதேதான். ஒரு நல்ல ஆன்மீக சாதகன் இந்த உடம்ப ஒரு கருவியா பார்க்கறான். தன் லட்சியத்தை அடையறதுக்கு இந்த கருவி தேவை. அதனால இதுக்கு தேவையான உணவை கொடுப்பான், நோய் வந்தா மருந்து எடுத்துப்பான். ஆனா அவன் மனசோட மையம் அந்த உடம்பா இருக்காது. அவன் உடம்புக்காக வாழ மாட்டான், தன் லட்சியத்துக்காக உடம்ப பயன்படுத்துவான். இந்த மனநிலை வந்துட்டா உடம்ப பத்தின தொடர்ச்சியான கவலைகள், ஒப்பீடுகள், அடையாளங்கள்லாம் தானா போயிடும். அவன் கார் நல்லா பராமரிக்கிற டிரைவர் மாதிரி, ஆனா அவன் அந்த கார் இல்லைன்னா அவனுக்கு நல்லா தெரியும். இந்த கார் அனாலஜி விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்துது. அப்போ கேள்வி இதுதான். நீங்க உங்க காருக்காக வாழ்றீங்களா? நாள் முழுக்க அத தொடச்சி பாலிஷ் போட்டுக்கிட்டு, இல்ல அந்த காரை பயன்படுத்தி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போறீங்களா? அருமை. சரி, இந்த தியான பகுதியோட இறுதியில பட்டினத்தாரோட ஒரு மேற்கோள் வருது. இதுதான் இந்த முழு விஷயத்தோட உச்சக்கட்ட மாதிரி தெரியுது. அனித்தியத்தை நித்தியமென்று ஆதரவாய் எண்ணுதே, தனித்திருக்கேன் என்குதே, தனை மறைக்கேன் என்குதே. இது கிட்டத்தட்ட அந்த தப்பான சாஃப்ட்வேரோட வாய்ஸ் மெசேஜ் மாதிரி இருக்கு. மிக சரியான வார்த்தை. இது அகங்காரத்தோட மோனோலோக் தான். நாம ஆரம்பத்துல பார்த்தோமே, நான் இந்த உடம்புங்கிற அந்த ஃபால்ட்டி கோடு, அது பேசினா எப்படி இருக்கும்னு பட்டினத்தார் அப்படியே படம் பிடிச்சு காட்டிட்டாரு. ஒவ்வொரு வரியும் பார்ப்போம். சொல்லுங்க. முதல்ல, அனித்தியத்தை நித்தியமென்று ஆதரவா எண்ணுதே. அனித்தியம்னா நிலையற்றது. அதாவது ஒரு நாள் அழிய போற இந்த உடம்ப இதுதான் நிரந்தரம், இதுதான் சத்தியம்னு நம்பி அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது இந்த மனசு. இளமை நிரந்தரம், அழகு நிரந்தரம்னு ஒரு பொய்யான நம்பிக்கையில இயங்குது. இதுதான் உடல் பற்றோட முதல் சிம்டம். அடுத்தது தனித்திருக்கேன் என்குதே. ஆமா, இதுதான் அகங்காரத்தோட 2வது குணம். நான் இந்த உடம்பு, அதனால நான் மத்த எல்லார்கிட்ட இருந்தும் இந்த உலகத்துல இருந்தும் தனியானவன், வேற ஒருத்தன் அப்படின்னு ஒரு பிரிவினை உணர்வு இது உருவாக்குது. இந்த நான் தனிங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு இருக்கிற போட்டி, பொறாமை, தனிமை உணர்வு எல்லாத்துக்கும் காரணம். ஆனா உண்மை என்னன்னா, நாம எல்லாரும் ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கோம். இந்த உடல் சார்ந்த அடையாளம் அந்த உண்மையை மறைச்சிடுது. கடைசியா வர்ற அந்த வரி, தனை மறக்கேன் என்குதே, இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நிச்சயமா, என்னால என்ன மறக்கவே முடியாது அப்படின்னு அகங்காரம் பிடிவாதமா பேசுற குரல் இது. இப்போ யோசிச்சு பாருங்க, நாம தியானத்தோட தொடக்கத்துல என்ன பிரார்த்தனை செஞ்சோம்? உடல் ஞாபகம் மறந்து போகவும்னு. ஆமா, ஆனா இந்த அகங்காரம் என்ன சொல்லுது? தனை மறக்கேன்னு சொல்லுது. என்னோட அடையாளத்தை, என்னோட கதைய, என்னோட விருப்ப வெறுப்புகளையே என்னால மறக்கவே முடியாதுன்னு அடம்பிடிக்குது. வாவ்!
அப்போ ஆரம்பத்துல வர்ற பிரார்த்தனை யூசர் அந்த ஃபால்ட்டி ப்ரோக்ராம அன்இன்ஸ்டால் பண்ண கேக்குற மாதிரி, கடைசியில வர பட்டினத்தார் ஒரு வரி அந்த ப்ரோக்ராம் டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ வில் நாட் பி டெலீட்டட் ன்னு கத்துற மாதிரி இருக்கு. பிரமாதமா சொன்னீங்க. அதுதான் விஷயம். அந்த பிரார்த்தனை நோய்க்கான மருந்துன்னா பட்டினத்தாரோட வரிகள் அந்த நோயோட குரல். அது எவ்ளோ பிடிவாதமா நம்மகிட்ட இருக்குன்னு காட்டுது. ஆஹா, ஒரு சின்ன தியான பகுதியிலிருந்து ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தையே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு வித்தியாசமான பிரார்த்தனையில ஆரம்பிச்சு நம்ம பிரச்சனைக்கு மூல காரணமான பற்றுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வான பரிபக்குவம் பத்தி பேசி கடைசியா அந்த பிரச்சனையோட குரலையே பட்டினத்தார் மூலமா கேட்டிருக்கோம். ஆமா, உங்களுக்காக இதுல இருக்கிற முக்கியமான செய்தி இதுதான். இது உடம்ப வெறுக்க சொல்ற ஒரு பாடம் இல்ல. நம்ம கவனம் எங்க இருக்குன்னு கவனிக்க சொல்ற ஒரு பயிற்சி. உங்க கவனம் வெளியில இருக்கிற அலங்காரத்துல இருக்கா, இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதியில இருக்கா? இந்த தியானம் நம்ம அடையாளத்தை இந்த தற்காலிகமான உடம்பிலேந்து நிலையான ஒண்ணுக்கு மாத்தச் சொல்லுது. இது உடம்ப நிராகரிக்க சொல்லல, உடம்போட யதார்த்தத்தை புரிஞ்சுக்க சொல்லுது. இறுதியா இந்த ஆதாரம் நேரடியா பதில் சொல்லாத, ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி என் மனசுல வருது. உடலை அலங்கரிக்கிறதுக்கு பின்னால உடல் பற்று இருக்குன்னா அந்த பற்றே இல்லாத ஒரு நிலையில செய்யப்படுற செயல்கள் எப்படி இருக்கும்? ஒருத்தர் தன்னை கவனிச்சுக்கிறார்னா அதுக்கு பின்னால அகங்காரமோ பயமோ பாதுகாப்பின்மையோ இல்லாம வேற என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? அதை யோசிச்சு பாருங்க.